பார்டர்ல 2020க்கு முன்னாடி என்ன பேட்ரோலிங் நடந்துச்சோ, அது நடக்குது அப்படிங்கிறனால, இந்திய, சீனா பிரச்சனை முடிஞ்சுச்சு அப்படிங்கிற அர்த்தம் இல்லன்னு அன்னைக்கே டெல்லி தெளிவா சொன்னுச்சு. அது மட்டும் கிடையாது. 2022 கிடையாது. அதுக்கும் முன்னாடி போய் எங்களோட நிலப்பரப்பெல்லாம் மீட்கிறது, பிரச்சனைகள தீர்க்கிறது தான் டெல்லியோட ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு சீனா பெரிய அளவு பின்வாங்கி நகரும்போது, டெல்லியில ஆணித்தனமா பேசப்பட்டது. அதுக்கடுத்து இப்ப சீனாவோட டிக்டாக்லாம் உள்ள வருது. அந்த மாரி சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்டுகள நம்ம உள்ள விடுறோம் அப்படின்னு ஒரு பேச்சு இருந்தாலும், சீனாவ நோக்கி ராணுவ ரீதியா முன்னேறி போறதோட தயார் நிலை, உஷார் நிலை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறக்கு சிறந்த சிக்னலா தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும், சீனாவுக்கும், பாகிஸ்தானுக்கும், அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும் எல்லா பயலுகளுக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆர்மி லைவ் ட்ரில் மூலியமா காட்டியிருக்கு அப்படிங்கிறது தான். அருணாச்சல பிரதேசத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரில்ல இந்திய ராணுவம் கண்டக்ட் பண்ணியிருக்கு. பூர்வி பிரகார் அப்படிங்கிற பேர்ல. இதோட முழு நோக்கம் அப்படிங்கிறது சீனாவை கவுண்டர் பண்றது. எப்படி கவுண்டர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு தயார் நிலைக்கு இந்திய ராணுவம் வந்துருச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாபெரும் பயிற்சி. இந்த மாபெரும் பயிற்சி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முப்படைகளை ஒருங்கிணைத்து பெரிய அளவு லைவ் ஃபயர் ட்ரில் நடத்தி காட்டியிருக்கார்கள். நடந்துகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முப்படைகளை இணைத்து இப்ப உள்ள போர் சூழ்நிலைய அங்க மையமா வச்சு நம்மளோட திட்டங்களை வகுத்து அங்க ஒரு போர் யுத்தி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான். இந்த முப்படையும் ஒருங்கிணைச்சு ஒரு மிகப்பெரிய சீனாவை கவுண்டர் பண்றதுக்கு, சீனாவை நோக்கி முன்னேறதுக்கு, எதிரிகள் பாகிஸ்தான் எல்லாரையும் எடுத்துக்கலாம் நோக்கி முன்னேறதுக்கு இந்திய ராணுவத்தோட ஒரு தயார் நிலை, உஷார் நிலையை பிரதிபலிக்குது. அதை இன்னமும் மேம்படுத்துற நிலையை அடையறக்கு இந்த கூட்டு பயிற்சி. இதுல முப்படைகளும் ஒருங்கிணைச்சது மட்டும் கிடையாது. இப்ப போர்க்கான சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, உலகம் பல யுத்தங்களை சந்திச்சாலும் குறிப்பா அசர்பைஜான், அர்மேனியா, அதுக்கடுத்து அது ஒரு சின்ன வெர்ஷன், அதுக்கடுத்து உக்ரைன், ரஷ்யா அப்படிங்கிறது ஒரு அப்டேட்டட் பெரிய வெர்ஷனா மாறி போச்சு. யுத்த களத்துக்குள்ள ஆளில்லா விமானங்களும் டெக்னாலஜிகளும் எவ்வளவு தூரம் புகுந்து விளையாடுது, மிகப்பெரிய படைகளை சிதறடிக்குது. அந்த மிகப்பெரிய படைகள் அப்டேட் ஆகும்போது அசுர படைகளா மாறுது அப்படிங்கிறலாம் இப்ப சமகாலத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னொரு மினி வெர்ஷன் இல்ல அப்டேட்டட் வெர்ஷனோட மினி வெர்ஷன் கூட எடுத்துக்கலாம். ஈரான் இஸ்ரேலுக்குள்ள செய்யறது, இஸ்ரேல் ஈரான் லெபனானுக்குள்ள செய்யறது, காசாக்குள்ள செய்யறது, இதெல்லாம் மையமா வச்சும் இந்த பயிற்சி. அதாவது கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியோட ஒரு ராணுவம் செயல்பட்டா எப்படி இருக்கும், அப்டேட்டட், அதான் இங்க ரொம்ப முக்கியம். அப்படி எல்லா டெக்னாலஜியையும் புகுத்தி தான் கொண்டு போறாங்க. முக்கியமா ரஃபேல் போன்ற போர் விமானங்களும் சரி, S-400 போன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் சரி, அப்டேட்டட் 777 ஆர்ட்லரி சிஸ்டங்களும் சரி, இதை தாண்டி ராணுவம் ரொம்ப நாட்கள், அதாவது ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்கு அப்புறம் இந்த ஆர்ட்லரி சிஸ்டத்துக்குள்ள டெக்னாலஜிகளை புகுத்து ஆளில்லா விமானத்தோட ரேஞ்சில் மைலேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு பேசக்கூடிய நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. காரணம் இந்த நிலப்பரப்பு. இது சார்ந்து பல விஷயங்களும் ராணுவம் இப்ப கையாண்டுகிட்டு இருக்கு. வெளிப்படையா அவர்கள் சொல்லும் போது பார்த்துக்கலாம். அது அந்த அப்டேட்டட் வெர்ஷனையும் சோதிக்கக்கூடிய களமா இப்ப அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஒரு ராணுவ பயிற்சி, முப்படைகளை ஒருங்கிணைச்சு சீனாவை மட்டுமே குறி வச்சு நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது. உலகம் பல யுத்தங்களை சந்திச்சாலும் இப்ப சந்திக்கிற யுத்தம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றம். அந்த ஒவ்வொரு யுத்த காலத்திலையும் ஒரு சில விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றமாகும். அது அப்படியே ஆட்டத்தையே மாற்றும். அதுக்கப்புறம் அதை நோக்கி எல்லா நாடுகளும் முன்னேறுவார்கள். உதாரணத்துக்கு வான்படையை சொல்லிக்கலாம், அதுக்கடுத்து பாராஷூட் படையை சொல்லிக்கலாம், அதுக்கடுத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சொல்லிக்கலாம், இப்போ ஆளில்லா விமானத்தை சொல்லிக்கலாம், அடுத்து ஆர்ட்லரிகளுக்குள்ள டெக்னாலஜி அப்படிங்கிற சிஸ்டத்தை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்துக்கும் சமகாலத்தில் உச்சத்தில் நடக்கிற யுத்த களமாக தான் இப்போ மாறி போச்சு. அந்த உச்சத்தில் நடக்கக்கூடிய யுத்த களத்துக்குள்ள இந்தியா புகுந்தா தாறுமாறான சம்பவம் செஞ்சு மைலேஜ் எடுக்கக்கூடிய பயிற்சியை இப்ப இந்திய ராணுவம் பண்ணுது. எந்த காலத்துல பண்ணுது அப்படிங்கிறதா சீனா பெரிய அளவுல பின்வாங்கி போகுது. 2022க்கு முன்னாடி உள்ள பேட்ரோலிங் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகி பின்வாங்கி போகுது.
அப்படி சரண்டர் ஆகி சீனா பின்வாங்கி போகும்போது ரஷ்யா, அமெரிக்கா அப்படின்னு 2 மிகப்பெரிய நாடுகள், நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல 2 பேரும் பெரிய பயலுக தான். 2 மிகப்பெரிய நாடுகளும் இந்தியா தான் வேணும் அப்படின்னு 2 சைடு வந்து நிக்கிற காலகட்டத்துல, நீ வந்து நில்லு, மடியில உட்கார்ந்துக்க. ஆனா என்னோட வளர்ச்சி அப்படிங்கிறது நாங்க திட்டம் தீட்டின வகையில அசுர வேகத்துல நிக்காம நகரும் அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா நண்பர்களுக்கும் சரி, எதிரிகளுக்கும் சரி காட்டுறதுக்காக தான் இந்த பயிற்சி. திடீர் பயிற்சி இல்ல. மிகப்பெரிய கட்டமைப்புகள உருவாக்கி, திட்டங்கள் தீட்டி இந்த பயிற்சி நடக்குது. ஆனா, எதிரிகளுக்கு இது ஒரு திடீர் பயிற்சி தான். திடீர் அதிர்ச்சி தான். சீனாவுக்கே இந்த நிலைமை. பாகிஸ்தான்லாம் நெனச்சு கூட பாத்துற வேணாம். ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர நோக்கி இந்திய ராணுவம் போகும்போது, சீனா பின்வாங்கி ஓடுன, அதாவது லடாக் பகுதிகள்ல இருந்து பின்வாங்கி ஓடுனத காட்டிலும் பல மடங்கு அசுர வேகத்துல பின்வாங்கி ஓடிட்டா பாகிஸ்தான் இருக்கும். இல்ல அப்படின்னா பாகிஸ்தான் இருக்காது. அப்படிங்கிறத சொல்லாம டெல்லி சொல்லியிருக்கு. இந்த பயிற்சிகள் மூலியமா வரும் நாட்கள்ல இந்திய சீனா போர் நடக்குதோ நடக்கலையோ, நமக்கு எல்லைகள்ல உள்ள பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அதுக்கான அசுர வேகத்துல ராணுவத்தை முன்னோக்கி நகர்த்துது இந்தியா அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.